بسم الله الرحمن الرحيم. طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدوائي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب، ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب. طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدوائي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب، ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب. رأيت الله في ذا الكون ربا جميع الكائن. நாங்களாம் ஒற்றுமையா இருக்கணும். எண்ணத்துல ஒற்றுமையா இருக்கணும். எண்ணத்துக்காண்டி ஒற்றுமையா இருக்கணும். எண்ணத்துக்காண்டி ஒற்றுமையா இருக்கணும். நிறத்துக்கா, குணத்துக்கா, தரத்துக்கா, ஊருக்கா, பணத்துக்கா, எதுக்கு இல்ல? நாங்க எண்ணத்துக்கு ஒற்றுமையா இருக்கணும். இடம் ஒன்று இருக்கணும். அதுதான் இந்த இடம். எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். அதுல இருந்து எந்த அளவுக்கு தூரமாகறாங்களோ அந்த அளவுக்கு ஒற்றுமை இல்லை. எந்த அளவுக்கு கிட்ட இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒற்றுமை. இந்த உலகத்தில் எந்த ஆங்கில பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி விளங்கிட்டா. எந்த அரபு பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி, எந்த ஒரு நாட்டு பேருக்கு உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி, எந்த ஒரு புனித பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி. யாருக்கு உத்தரவாதம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிந்ததில் உறுதியாக அன்று இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஒற்றுமைக்கு மட்டும்தான் சொர்க்கம் உத்தரவாதமே ஒழிய ஏல இருந்து இஸ்ஸத் வரைக்கும் வைத்தாலும் அதுல எந்த பேருங்க ஒற்றுமைக்கு எனது உத்தரவாதம் இல்லை சொர்க்கத்துக்கு. யாரும் இந்த பேர்ல உள்ளவர்கள் தான் சொர்க்கம் போவார்கள் என்று சொன்னால் முதலாவது எனது நரகம் பட்டியல் அவர்கள் இடம்பெறுவார்கள். ஜமாத்தே இஸ்லாமி அந்த பேர்ல இரு, இஹ்வானுல் முஸ்லிமின் அந்த பேர்ல இரு, தௌஹீத் ஜமாத் அந்த பேர்ல இரு, தப்லீக் ஜமாத் நீ அந்த பேர்ல இரு, விட்டு போவானா. ஆனா ஒரு முடிவுக்கு வாங்க, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. வணங்கிட்டானே, அல்லாஹ் சொன்னா எங்கட ஜமாத் ஏத்துக்கொள்ளும். நீங்க குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க, நாங்க ஏத்துக்கொள்வோம் வாங்க ஒரு முடிவுக்கு. நீங்க ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டுங்க, எங்கட இயக்கம் ஏத்துக்கொள்ள. அழகா போகலாமே. உங்களோட பில்டிங் உங்களோட இருக்கும், உங்களோட இடம் உங்களோட இருக்கும், உங்களோட அங்கத்தவர் உங்களோட இருப்பாங்க. ஒற்றுமையா இருக்கும். எப்படி இருக்கும்? ஒற்றுமையா இருக்கும். இயக்கத்தை விட்டு கலைஞ்சி ஒரே செட்டுக்கு வர தேவையில்ல, ஒரே எழுத்துக்கு வர தேவையில்ல. குறைஷி குறைஷியா இருந்து, ஹவுஸ் ஹவுஸா இருந்து, ஹஸ்ரஜ் ஹஸ்ரஜா இருந்து ஒற்றுமைப்படுங்க. எது ஒற்றுமைப்படுத்த வேண்டும்? கொள்கை. ரெடியா இந்த இஸ்லாம் இயக்கமாவது? وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب، ولولا أن لي معنى جميل. ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் ஒரு முக்கியமான தலைப்பான
இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட முடியாதா என்கின்ற தலைப்பில் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட முடியாதா என்கின்ற அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு கேள்வி இந்த இஸ்லாத்தின் மீது, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது உண்மையான பற்றுள்ள எந்த முஸ்லிமுக்கும் இயலாமல் இருந்திருக்க முடியாது. இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் இந்த இஸ்லாத்தின் மீதும் பற்றுள்ள எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இப்படி ஒரு கேள்வி வாழ்நாளில் ஒரு தடவையேனும் இயலாமல் இருந்திருக்க முடியாது. அப்படியான எண்ணங்கள் இல்லாமல் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய முடியாது? உண்மையான முஸ்லிம் ஒருவர் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமை என்பது ஒரு எதிர்பார்க்கப்பட வேண்டிய, அதே நேரத்தில் மிக இலகுவான ஒரு அம்சம். ஆனாலும் அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இந்த இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள அந்நியர்கள், அந்நிய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலக நடப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒற்றுமை என்பது நாங்கள் ஒரு சர்வதேச பிரச்சனை என்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஊரளவில் கூட இஸ்லாமிய சமூகங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு நாடு என்ற அளவில் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். சர்வதேச அளவு இரண்டாவது இடம். ஒரு இஸ்லாமிய ஒற்றுமை என்றால் என்ன, அதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவது என்ன என்பதையெல்லாம் நான் இரண்டாவது கட்டமாக வழங்கப்படுத்துவேன். ஆனால் ஒற்றுமை என்பது அழகாக ஒற்றுமைப்பட முடிந்த, ஒற்றுமைப்பட வாய்ப்புள்ள இந்த சமூகத்தினர் ஒரு ஒற்றுமை இல்லாமலேயே சர்வதேச அளவில் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கான காரணம் இவர்கள், அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சமூகம் என்பதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபடாமல், ஒற்றுமை இல்லாமல் வாழ்வதற்கான காரணமா என்று பார்த்தால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த 500-600 கோடி பேர் கொண்ட இந்த உலகத்திலே ஒற்றுமையாகுவதற்கு மிக நல்ல வாய்ப்புள்ள ஒரு சமூகம் என்றால் அது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். ஒற்றுமையாகுவதற்கு பௌத்தர்களை விட, இந்துக்களை விட, கிறிஸ்தவர்களை விட, யூதர்களை விட, சீக்கியர்களை விட எதெல்லாம் உலகத்திலே கொள்கையாகவும் மதமாகவும் இனமாகவும் இருக்கிறதோ அவர்களை விட ஒற்றுமைப்படுவதற்கு முழு வாய்ப்பும் உலக ரீதியாகவும் பல ரீதியாகவும் உள்ள ஒரு சமூகம் என்றால் அது இந்த இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். அது நான் ஒரு முஸ்லிம் என்பதற்காக மாத்திரம் சொல்லவில்லை. நீங்கள் ஒரு பகுத்தறிவு ரீதியாக கொஞ்சம் சிந்தனை விட்டு பார்த்தீர்கள் என்றாலேயே இந்த இஸ்லாமிய சமூகம் தான் உலகத்திலேயே ஒற்றுமைப்படுவதற்கு நல்ல வாய்ப்புள்ள ஒரு சமூகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி? நில ரீதியாகவும் உள ரீதியாகவும் வள ரீதியாகவும் இந்த சமுதாயம் எல்லா விதமான சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் ஒற்றுமைப்படுவதற்கு கொண்டிருக்கிறது. எப்படி நில ரீதியாக என்று சொன்னால், ஒரு கொள்கை நில ரீதியாக ஒற்றுமைப்படுவதற்கு என்ன இருக்க வேண்டும்? இந்த நாடு முஸ்லீமா இருந்தா பக்கத்தில் உள்ள நாடு முஸ்லீமா இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் உள்ள நாடு இஸ்லாமிய நாடா இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் உள்ள நாடு இஸ்லாமிய நாடா இருக்கணும். அப்ப ஒற்றுமைப்படுவதற்கு நல்ல சான்ஸ், நில ரீதியாக ஜாயிண்ட் ஆகிறதுக்கு என்னது நல்ல ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் இந்த இஸ்லாமிய உலகை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த மத்திய கிழக்க நீங்க எடுங்கள், மிடில் ஈஸ்டை எடுத்தீர்கள் என்று சொன்னால் அங்கிருந்து நீங்க சும்மா பாருங்க வடக்கு இந்த சைட்டை, அதாவது கிழக்கு சைடை நீங்க பாருங்க பாவம். இப்படியே நீங்க கிழக்கு சைட்ல நீட்டினீங்க என்று சொன்னா நேர ஈரான் தான். இஸ்லாம், அதாவது இஸ்லாம் என்கின்ற அந்த தலைப்புக்குள்ள வரக்கூடிய நாடு தான் என்ன செய்யுது? பக்கத்துல இருக்கிறது ஈரான் தான், பக்கத்துல இருக்கிறது ஈராக் தான். இப்படி பார்த்தா இருக்கிறது என்னது? அதாவது சிரியா தான். அதுக்கு மேல உள்ள நாடுகள் இங்கல துருக்கி, இங்கல ஈஜிப்ட், இங்கல ஆப்பிரிக்கால போனா வட ஆப்பிரிக்கா முழுதாகவே. அதே போல என்னது இங்க கிழக்கு ஆப்பிரிக்கால இப்படி சுத்தி ஐரோப்பா வரைக்கும் வந்து போனாலும் நில ரீதியாக இப்படித்தான் இருக்குது. இங்கிருந்து என்ன செய்யுது? அப்படியே பறந்து இடையில எந்த நாடுகளும் இல்லாத வண்ணம் ஒன்றுபட்டால் அப்படியே ஒரு செட்டன் உண்டாகிற அளவுக்கு என்னது. உதாரணமா ஒற்றுமைப்படுவதற்கு நிலம் ஒரு மிக முக்கியமான காரணம். உலகத்துல யுஎஸ்ஏ வச்சுக்கிறான், என்ன காரணம்? யுனைடெட் வச்சுக்கிறான். அவன் நில ரீதியா அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. 50 மாநிலம், எத்தனை மாநிலம்? 50 மாநிலம். அவனுக்கு நில ரீதியா ஜாயிண்ட் ஆகிக்கல வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில்
இந்த நாடு யூகே என்ன செய்து தனக்கு ஒரு கொலனியை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கேன்னு வைங்களேன், தன்னை கொலனி என்று சொல்லாமே ஒழிய ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிகாரத்தோட தான் வச்சுட்டிக்கணும். எதுல வச்சுட்டிக்கணும்? அதிகாரத்தோட. நில ரீதியா வாய்ப்பு இருக்கு. யுஏஇ என்று ஒற்றுமைப்பட்டான். என்ன காரணம்? இயற்கையாக ஒற்றுமைப்படுவதற்கு நில ரீதியான வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயம் த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு அடிச்சான் தானே, இந்த மாதிரி முஸ்லிம்களுடைய இந்த யுனைடெட் ஸ்டேட்டஸ் அடிக்கிறேன்னா பெரிய வேலை நினைக்கிறீங்களா நீங்க? லேசான வேலை. நில ரீதியா அவ்வளவு பக்கத்துல கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த முஸ்லிம் நாடுகள். இது நில ரீதியா. வள ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த காலத்துல வளத்துக்கு முதல் இடம் கொடுக்கறனா எது கொடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம்? மசகு எண்ணெய்க்கு தான், பெட்ரோலுக்கு தான், டீசலுக்கு தான், லாம் எண்ணெய்க்கு தான், கேஸுக்கு தான் என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் இடத்தை இந்த நவீன உலகத்துல கொடுக்கலாம். அத்தனை அப்படியே சுரங்கமா கீழே அப்படியே சூழ்ந்திருக்கிற இடம் எது? மத்தியகளுக்கு தான். அப்ப வள ரீதியாக ஒற்றுமைப்படுவதற்கு பல சந்தர்ப்பங்களை கொண்ட ஒரு பிரதேசங்களை கொண்ட நாடுகள் தான் முஸ்லிம் நாடுகள். 50 நாடுகள், 50 முஸ்லிம் நாடுகள், அதுல 20-30 அரபு நாடுகள். அந்த அளவுக்கு வாய்ப்பு என்ன செய்து மிக லேசாக இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அது மாத்திரமல்ல, நான் எக்ஸ்ட்ராவா இன்னும் சொல்லுவேன் என்றால் மொழி ரீதியாக கூட எல்லா முஸ்லீமும் ஒரே செட்டப்புக்கு கீழே கொண்டு வரனா என்ன செய்யுது? லேசா வந்துரு. அரபு என்ற இடம் என்ன செஞ்சிடும்? இப்ப எப்படி சர்வதேச மொழி என்ற வச்சு இலங்கையில் உள்ளவனை இங்கிலீஷ் பேச வைக்கிறானோ அந்த மாதிரி லேசா கொண்டு வரன்னு அரபு பக்கத்துல நிற்கும். இப்ப வள ரீதியாக முழுமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒற்றுமைப்படுவதற்கு இருக்கிறது. அடுத்தது என்ன தெரியுமா? எல்லாத்தையும் தாண்டி உள ரீதியாக என்று சொன்னேன். உள ரீதியாக ஒற்றுமைப்படுறேன்னு என்ன சொல்லுங்க பாப்போம்? ஏண்ட நிலைப்பாடு உங்களோட நிலைப்பாடு ஒன்றா இருக்கணும். அதான் உள ரீதியா ஒற்றுமைப்படுறது. அதுக்கு நல்ல வாய்ப்புள்ள ஒரு சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம். காரணம் சொல்லுங்க பாப்போம். ஒரு பௌத்தர்களை பௌத்த மத ரீதியாக ஒன்றுபடுத்துறது கஷ்டம். பௌத்த மத ரீதியாக ஒன்றுபடுத்துறது கஷ்டம். காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம்? பௌத்த மதம் என்றால் அது இருக்கணும், எவிடன்ஸோட என்ன செய்யணும்? ப்ரூஃபோட, அதுக்குரிய சோர்ஸோட அது இருக்கணும். அவங்களுக்குரிய எது இருக்குமே அந்த இதோடு இருக்கணும். ஆனா இதுதான் பௌத்த மதம் எடுத்து காட்டுவதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை. அவங்களுக்கே தெரியும், அவர்களோட படித்த தலைவர்களுக்கே தெரியும். புத்தர் சொன்ன எந்த விதமான ப்ரூஃபான செய்திகளும் எங்கள்கிட்ட இல்லை. எல்லாம் 6 மாதம் கடந்த 6 நூற்றாண்டுகள் கடந்த செய்திகள் தான் என்ன செய்து புத்தரின் பேரால் எங்களுக்கு கிடைச்சிக்கிறேன்னு தெரியும். அதனால ஒற்றுமைப்படலாம். எல்லாரும் பௌத்தராகிக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுட்டு தான் போகலாம். கிறிஸ்தவர்கள் ஒற்றுமைப்படலாமா? அவர்களுடைய அந்த பைபிளிலேயே சேர்க்கப்பட்டவைகள் பிரிக்கப்பட்டவைகள் என்று ஒரு குரூப் என்ன செய்து 10 செட்டை எடுத்துடு, இதெல்லாம் குர்ஆன்ல இல்லை என்று விளங்கிட்டா, இந்த பைபிள்லேயே இல்லை என்று அப்படி செட்டை எடுத்துட்டு இதெல்லாம் பொய் என்று அவர்களாலே நிரூபிக்கப்படுகின்ற அளவுக்கு அவர்களுடைய வேதங்கள் அதாவது ஆதாரபூர்வமற்ற செய்திகளாக இருக்கிற நாங்க பார்க்கிறோம். அதாவது ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வேதம் பவரா இருக்கணும், மதத்துடைய சோர்ஸ் பவரா இருக்கணும். ஜாயிண்ட் ஆகிறா இல்லாட்டி கஷ்டம். இந்துக்கள் ஏன முடியாம இருக்குது? ஏனாது அவர்களுக்குள்ளேயே இந்துவாக இருந்தாலும் அவன் ரெண்டா தான் வாழணும். அவங்களோட மதம் என்ன சொல்லி கொடுக்குது? உயர் ஜாதி தாழ் ஜாதி என்ன செய்து சொல்லி கொடுக்குது. வாய்ப்பு குறைவு. ஆனா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடியில் பழுத்த இத்தனை முடிகள் இருந்ததென்றாலும் அதை அறிவிப்பாளர் கோர்வையோட பாதுகாத்து ஆதாரபூர்வமா சொல்லக்கூடிய ஒரு சமூகம். அப்படி ஒரு சமூகத்துல இதான் அல்லாஹ் சொன்னது என்று எடுத்து போடுறதுக்கு, இஸ்லாம் என்ற சோசை எடுத்து போடுறதுக்கு அப்படி எவிடன்ஸ் இருக்குது. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு எடுத்து போடுறதுக்கு உலகமே ஏற்றுக்கொண்ட அளவுல ஆதாரபூர்வமான வழிகாட்டல் இருக்குது. அப்ப உள ரீதியா அவசரமா ஜாயிண்ட் ஆகலாம். நில ரீதியாக, வள ரீதியாக, உள ரீதியாக ஜாயிண்ட் ஆகுவதற்கு முழு வாய்ப்பும் உள்ள ஒரு சமூகம் ஏலாம இருக்குது என்று சொன்னால், ஒற்றுமைப்பட முடியாமல் இவ்வளவு சான்ஸுகளை தன்னகத்தே கொண்டிருந்தும் ஒற்றுமைப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்கள் ஒற்றுமை உலகத்துடைய மற்ற மதங்களுடைய அல்லது மற்ற இனங்களுடைய அபிலாசைகளை பாதிக்கும், அவர்களுடைய அந்த ஆட்சி வேட்கையை பாதிக்கும் என்றது அவங்களுக்கு தெரிந்திருந்ததனால் நாங்கள் ஒற்றுமைப்படக்கூடாது என்பதில் முழு